உறவோடு உறவாடி நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்தித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஜெர்மனியின் ஹெவிலார் ஆலயத்திலே அண்மையிலே திருப்பலி பூஜை நடைபெற்றது. ஐரோப்பாவினுடைய பல பாகங்களிலுமிருந்து பல உறவுகள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருந்தார்கள். வளரி கூட தனக்கென்று விசேடமான ஒரு குடிலினை அங்கு அமைத்திருந்தது. பல உறவுகள் எங்களை நாடி வந்து எங்களுக்கு பல வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். நானும் எனது சக அறிவிப்பாளர் மயூரனும் கூட பல உறவுகளை நாடி சென்று அவர்களோடு மிக மகிழ்ச்சியாக உரையாடி கொண்டோம். நாங்கள் எசன்லேருந்து வந்திருக்கிறோம். ஜெர்மனில் எசன் நகரத்திலேருந்து வந்திருக்கிறோம். நண்பரோட இதை பார்ப்பதற்கு வந்திருக்கிறோம். உங்களோட பேர்? என் பேர் ரூபன். ரூபன் வந்து நீண்ட காலமாகிவிட்டதா? நாம் 15 வருடங்கள். 15 வருஷங்கள். அப்போ ஒரு கரை கண்டிருப்பீங்க, அப்படித்தான்? அப்படியல்ல, ஓரளவுக்கு இருக்கிறோம். திருமணம் ஆகிட்டா உங்களுக்கு? இன்னும் இல்லை. உங்களோட முகத்துல சந்தோஷத்தை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. சரி, அதுக்கான முயற்சிகள் ஒன்று இருக்கிறீங்க? அதற்கான முயற்சிகள் எல்லாம் பரவலாக நடக்கிறது. தடல் புடலாம் நடக்குதுன்றீங்க. சரி, எப்படியான மனைவி அமையணும் எதிர்பார்க்குறீங்க? பெரிதாக ஒன்றுமல்ல, ஒரு கணவனை புரிந்து கொண்ட ஒரு மனைவியா அமைந்தால் காணும். சரி, அதுவே பெரிய விஷயம்ன்றீங்க. ஆமாம். சரி, அப்ப இப்படியெல்லாம் யோசிக்கல, வேலை செய்யணும் இப்படியெல்லாம்? அப்படியெல்லாம் தேவையில்லை. ஒரு கணவனை புரிந்து கொண்ட ஒரு மனைவி வந்தாலே காணும். குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு பெண் வந்தாலே காணும். பாடுவீங்களா நீங்க? பாடல் பெருசா இல்லை. என்ன பாடல் பாட வேண்டும்? உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று ரெண்டு வரி எங்களுக்கா? தென்றல் தவழ்ந்து வரும் மண்ணில் தீண்டும் கடல் அலைகள் தன்னில் உந்தன் வரவு தரை எண்ணி நாங்கள் உறங்காமல் காத்திருந்தோம் அண்ணா. நன்றி அண்ணா, உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. உங்களுக்கும் இந்த தொலைக்காட்சி நிறுவனம் மீண்டும் மீண்டும் வளர்ந்து எங்கள் தமிழ் மக்களுக்கு நற்பெயரை வேண்டிக் கொடுக்கணும் என்று கூறி விடைபெறுவேன். சந்தர்ப்பம் தந்ததுக்கு நன்றி. என் பேர் ராஜேஸ்வரி லோகநாதன். இங்கே ஹனோஃபரில் இருக்கிறேன். தாயகத்தில் சிறு வயதில் 14 வயதில் மங்கர் மஞ்சர் என்ற நிகழ்ச்சியில் இலங்கை ஒளிபரப்பக்கூடிய தாமனத்தில் ஆக்கிய பணி இங்கு தொடர்ந்தும் ராடியோ ஃப்ளோரா ஜெர்மன் வானொலி ஊடாக எமது நேயர்கள் விவிவி ராடியோ ஃப்ளோரா .t என்ற இணையதளத்தினூடாகவும் செவிசாக்கலாம். அது மாத்திரம் இல்லாம இங்க இருக்கிற ஆக்கள் எல்லாரும் அப்படி உங்க பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. இங்க நினைக்கிறேன் இங்கே பிறந்து வளர்ந்தாங்க. ஆமாம், 3 குழந்தைகளும் எல்லாருமே நல்லா தமிழ் கதைப்பினமா கதைப்பார்கள். நம் நாட்டு குழந்தைகள் மாதிரி அல்ல, நன்றாக கதைப்பார்கள். நல்லா கதைப்பினம். சரி, நீங்க படங்கள் எல்லாம் பாப்புக்கிறீங்களா? கூட மிகவும் குறைவு. மிகவும் குறைவு. சரி, அந்த காலத்துல பாத்திருப்பீங்களா? கூடுதலாக எனக்கு புத்தகங்கள் வாசிப்பது, கதை கவிதைகள் எழுதுவதில் தான் ஆர்வம் கூட. யார்கிட்ட புத்தகம் கூட வாசிப்பீங்க? எனக்கு கூடுதலாக முக்கியமாக உணர்ச்சி கவிதைகள் பிடிக்கும். ஏனென்றால் நானும் கவிதை எழுதுபவள். கூடுதலாக காசியானந்தனின் கவிதைகள் பிடிக்கும் உங்களுக்கு. அவர் எழுதிய கவிதைகள் ஏதாவது ஒன்று ரெண்டு வரை ஞாபகம் இருக்குதா? அதை விட நான் என்ன கூறுவதென்றால், நான் எழுதிய கவிதையில் ஒரு வரியை கூறிவிடட்டுமா? என்னத்தை பற்றி கூறுவது? எதை பற்றி கூற விரும்புகிறீர்கள்? இங்குள்ள எளிய தலைமுறையை பற்றி. எதை பற்றி? என்னால முக்கியமாக எளியவர்களுக்காக காதலை பற்றி ஒரு சிறு கவிதை, புது கவிதை. காதல். அன்றைய காதல் 2 வயதில், இன்றைய காதல் 1 வயதில். அன்றைய காதல் ஏட்டின் பதிப்பில், இன்றைய காதல் உதட்டின் பதிப்பில். இது நான் IBC வானொலிக்காக எழுதிய புது கவிதைகளில் ஒன்று. நன்றி, உங்களை சந்திச்சதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. நன்றி. மிக்க மகிழ்ச்சி. அதே போல் உங்களுடைய தொலைக்காட்சியும் இந்த இணையதளத்தினூடாக மாத்திரமெல்லாம் வானலாக வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். திறந்ததோ அடடா, அந்த வெண்ணிலா வீட்டுக்குள் நுழைந்ததோ, அது என்னுடன்